கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்க்கின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இங்கே நம்ம வாசிக்கிறோம் வசனம் 1வது வசனத்தில், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்ம மற்றவங்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தோன்னா நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். அதாவது நம்ம டெய்லி மற்றவங்களை குற்றப்படுத்தாத நாளே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குணம் உண்டு. என்னன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற ஒரு குணம். அதாவது அவன் சரியில்லை, அவ சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, இந்த மூப்பர் சரியில்லை, அந்த ஊழியர் சரியில்லை, இப்படி மாறி மாறி குற்றப்படுத்திகிட்டே இருக்கிற ஒரு குணம். தாங்கள் நல்லவங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கெட்டவங்க மாதிரியும் மற்றவங்களை எப்பவும் குற்றப்படுத்துகிற ஒரு குணம் மனுஷனுக்கு இருக்குது. சிலவங்களுக்கு குற்றப்படுத்தாமல் தூக்கமே வராது. அந்த அளவுக்கு சிலவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ பிரியமானவர்களை, நம்ம மற்றவங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம குற்றவாளிகள்னு தீர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னும் ரோமரில் இன்னும் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதாவது, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். நீ மற்றவங்களை என்ன பண்ணுற, குற்றவாளியாக தீர்க்கிற. ஆனால் அதே தப்பை நீ என்ன பண்ணுற, உன் வாழ்க்கையில் செய்கிற. ஸோ நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம யாரை மட்டமாக நம்ம நினைக்கிறோமோ அவங்கள என்ன பண்ணுவோம்னா, ஈஸியாக நம்ம நியாயம் தீர்த்துருவோம். பொதுவாக நம்ம யாரையாச்சும் நமக்கு பிடிக்காத, நம்ம யாரையாவது மட்டமாக பார்க்குறோன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈஸியாக நம்ம குற்றப்படுத்திடுவோம், குற்றவாளியாக தீர்த்துருவோம். நம்ம பாருங்கள், நம்ம யாரை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே யாக்கோபு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இங்கே வாசிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், குற்றப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க மற்றவங்களை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். பைபிளில் அநேக காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும். நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சகோதரர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. விசுவாசத்தில் பலவீனமானவங்களை நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. மற்றவனுடைய வேலைக்காரனை நியாயம் தீர்க்கக்கூடாது. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு தான் அவன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. காலத்துக்கு முன்னாடி நம்ம எதை குறித்தும் நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மாதிரி இன்னும் நம்ம தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்படி அநேக வசனங்கள் நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிள் தெளிவாக கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, நம்ம படித்த மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோம். நம்ம எந்த அளவுனால நம்ம மற்றவங்களை அளக்குறோமோ அந்த அளவு தான் நமக்கு. நம்ம மற்றவங்களை நியாயம் இல்லாமல் தீர்ப்பு பண்ணோன்னா அந்த நியாயம் இல்லாத தீர்ப்பு நமக்கும் நாளைக்கு வரும். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். இங்கே வாசிக்கிறோம் அதோனி பேசேக் என்கிற ஒரு ராஜா. அவனுக்கு வேலை என்னன்னா, எதிரி ராஜாவை அவன் போரில் பிடிச்சான்னா அவர்களுடைய கை கால்களுடைய பெருவரில் வெட்டிடுவான். அவனுக்கு அது ஒரு ஹேபிட். என்னன்னா அது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க கை கால் பெருவிரல் கால் பெருவிரல் இல்லாமல் அவனுக்கு மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை சாப்பிட்றத அதை பார்த்து அவன் ரசிப்பான். கடைசியில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவனை பிடிச்சாங்க. பிடிச்சு அவனுடைய அதே போல் அவன் என்ன பண்ணானோ, எப்படி நியாயம் தீர்த்தானோ அதே மாதிரி அவனுக்கு நியாயம் தீர்த்தாங்க. அவனுக்கு கை கால் பெருவரில் வெட்டினாங்க, அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்புறோம். நம்ம எதை நியாயம் தீர்க்கிறோமோ அதுதான் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு. நம்ம இரக்கம் இல்லாமல் நம்ம நியாயம் தீர்த்தோம்னா இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். எஸ்தருடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமான் ஒரு பெரிய தூக்குமரம் செய்வான். யாருக்காக? மொர்தெகாய்க்காக. கடைசியில் அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டது யார்? ஆமான் தான். ஸோ நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு. அதனால் நம்ம யாரையும் இரக்கம் இல்லாமல் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3வது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டேன் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனை, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு கண்ணில் இருக்கிறது உத்திரம், ஆனால் மற்றவங்க கண்ணில் இருக்கிறது வெறும் துரும்பு தான், தூசு தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களுக்கு கண்ணில் இருக்கிற துரும்பையும் தூசை தான் நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம். நம்ம பைபிள் சொல்லுது, ஃபஸ்ட்டு மாயக்காரனே உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்திரத்தை ஃபஸ்ட்டு எடு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளை நாமே சோதித்தறியணும். சோதித்து என் கண்ணில் எனக்கு என்ன குறை இருக்குது, நான் எதில் வீக்காக இருக்கேன், நான் என்ன பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள திருத்தணும். நம்ம சில ஆளுங்க செய்கிற தப்பை நான் கண்டுக்காமல் இருப்பேன் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒன்றை திருத்திக்கோ, அதுக்கப்புறம் நீ மற்றவங்களை திருத்த முயற்சி பண்ணு. ஃபஸ்ட்டு நீ கள்ள உபதேசம் பண்ணுறவங்கள நீ பார்த்துட்டு நீ சும்மா இருக்க முடியாது. நீ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீ சத்தியத்தை அறிஞ்சிட்டு கள்ள உபதேசம் பண்ணுறவங்கள நீ சொல்ல வேண்டியது, அதாவது அவங்கள திருத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 51வது சங்கீதம் பாருங்கள், சங்கீதம் 51ல் சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அவர் பத்சேபாள்கிட்ட பாவம் செய்துட்டார். பாவம் செய்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஃபஸ்ட்டு என் இருதயத்தை நீர் சுத்தம் ஆக்கும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? வசனம் 13 வாசிங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன்,
பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஃபஸ்ட்டு நான் என் இருதயத்தை நான் என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? பாதகருக்கும் அது வழியே உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேதுருவை பார்த்து சொல்லும்போது, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்வார். ஃபஸ்ட்டு குணப்பட வேண்டியது நம்ம, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சகோதரனை ஸ்திரப்படுத்தணும். அது மாதிரி பைபிளில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:1 வாசிக்கிறோம், நம்ம யாராவது ஒருத்தர் பாவத்தில் அகப்பட்டால் நம்ம சாந்தமுள்ள ஆவியோட அவங்களிடத்துல பேசணும், அவங்களுக்கு தப்பை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போது பிரியமானவர்களே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திருந்தணும், அதுக்கப்புறம் மற்றவங்களை திருத்தணும். அது மாதிரி நம்ம மற்றவங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறது ஈஸி. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே இந்த சிறிய சிந்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.